my party, we're just getting started. A life is a dream. Hi, Uncast viewers. Welcome back to another video. So, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டாடாவோட ஆல்ட்ராஸ் தாங்க. ஸோ ஆல்ட்ராஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டை சேர்ந்த காருங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரீமியமா தான் இந்த 2025 அப்டேட்ல பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கலோட பவர் ட்ரெயின் பிரைஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டு ஒரு டீடைல் இன்னர் ரவுண்டா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஆல்ட்ராஸோட வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்ங்கிறது பேஸ் வேரியண்டா கொடுக்குறாங்க. ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ், அக்கம்ப்ளிஷ்டு. அண்ட் இந்த கிரியேட்டிவ் அக்கம்ப்ளிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சன்ரூஃப் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பல வேரியன்ட்ஸ்னு சொல்லாங்க. ஸோ நிறைய வேரியன்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுமே அவைலபிளா இருக்கு. ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், டீசல் அண்ட் சிஎன்ஜிலுமே இப்போ நமக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் டீசல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹேட்ச்பேக்னா அது ஆல்ட்ராஸ் மட்டும் தாங்க நமக்கு. பெட்ரோலோட பவர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 87 பிரேக் ஹார்ஸ் பவரும் 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதே இதில் சிஎன்ஜில பாத்தீங்கன்னா 72 ஹார்ஸ் பவரும் 103 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். டீசல் பாத்தீங்கன்னா 89 ஹார்ஸ் பவரும் 200 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போ நமக்கு டீசல்னாலே டர்போ தான். ஸோ டார்க்குங்கிறது ரொம்பவே என்எம்எஸ்ஸா இருக்கு. 200 NM டார்க் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின் தான். பவர் டெலிவரி கிராஜுவலா இருந்துச்சு நமக்கு. உங்களுக்கு அதுலயே இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா டீசல் வந்து ஒரு நல்லவே பெர்ஃபார்மன்ஸ் பெப்பியா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இன்ஜின் நமக்கு. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா டியூன் க்ளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரௌன் ஷேட்ல இருக்கக்கூடியது பார்க்கறதுக்கு பிரீமியம் லுக்கா நல்லாவே இருக்கு. இந்த கலருமே எக்ஸ்டியர் லுக் வைஸ் பார்க்கும்போது டிசைனிங் முன்னைக்கு இப்ப ரொம்பவே அட்ராக்டிவா பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்க் மாதிரியான ஒரு லுக் வந்து நமக்கு பார்க்கும்போதே கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரண்ட்ல வரக்கூடிய கிரில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே ஹனிகாம் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பிளாட்டா போற மாதிரி செட்டப்ல கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. இந்த டாப் வேரியன்ட்லயுமே பார்த்தாலும் இந்த எல்லாமே ஒரு மேட் பிளாக் பினிஷ்ல தாங்க போயிருக்கு. இந்த இடம் வந்து பேனா பிளாக் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. பம்பர் வருது. பட் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே இந்த நார்மல் பிளாக்லயே கொண்டு போயிருக்காங்க. நமக்கு லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான எல்இடி செட்டப் தாங்க. ஸோ ஒரு ஐஸ் கியூப் டிசைன்ல வரக்கூடிய எல்இடி செட்டப்ல கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாக் லாம்புமே இருக்கு. அதுவுமே எல்இடிலேயே நம்ம கொண்டு போயிருக்காங்க. சைட் லுக்ல பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் கிட்டத்தட்ட வீல் பேஸ் 2501 mm வீல் பேஸ்ல கிட்டத்தட்ட 3990 mm லென்த் இருக்க வகையில நமக்கு உருவாக்கி இருக்காங்க. ஸோ 104 மீட்டர் அந்த ஃபுல் லென்த் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் ரோக்கு ஸ்பேஸுங்கிறது நல்லாவே இருக்குங்க. ஸோ ரியர் பேசஞ்சர் நல்லாவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற வகையில கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக் வைஸ்மே பார்த்தாலும் இந்த ஓவர் எய்ம்ஸ்லாவே நிறைய கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் ஷார்ப்பா போற மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு லுக் வைஸ் பாக்குறதுக்கு. அண்ட் இங்கேயுமே நீங்க பார்க்கலாம் விண்டோல இங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு பேனா பிளாக் ஃபினிஷ் ஒரு லைன் பெரிய ஒரு லைனாவே கொண்டு போயிருக்காங்க. நல்லா ப்ராடா இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு டியூயல் டோன் ஃபினிஷ் மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால நமக்கு ரூஃப் எல்லாமே பிளாக் கலர்ல கொண்டு போயிருக்காங்க. சன் ரூஃப்மே வந்துரு. ஸோ டாப் மாடல் அக்கம்ப்ளிஷ்ல எஸ். ஸோ சன் ரூஃப்மே நமக்கு ரூஃப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபிளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் இந்த தடவை நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சைடு பிளஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் ஃபிளஷ் டைப் டோர் ஹேண்டில். ஸோ இங்க ரியர் பாத்தீங்கன்னா நமக்கு சேம் பழசுல இங்கே தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 165 mm. ஸோ பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. நம்ம ஃபுல் லோட்ல போகும்போதுமே அந்த அளவுக்கு இறங்கல. சஸ்பென்ஷன் நல்லா ஸ்டிஃபான ஒரு சைடாக கொடுத்துருக்காங்க ரியர் பேசஞ்சருக்கு. ஸோ அதனால ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 185/60 ப்ரொஃபைல்ல வந்திருக்குங்க. நல்லாவே ஒரு வைட்ரான டயர்ஸ் தான் இது நமக்கு. அண்ட் டெயில் செக்ஷன் அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னைக்கு இப்போ ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஸ்பாய்லர் செட்டப்லயும் இந்த இடத்துல ஒரு ஹிஞ்சஸ் பாய் நம்ம கொடுத்து கொண்டு போயிருக்காங்க. ஷார்பின் ஆண்டா நமக்கு டாப் வேரியன்ட்ல வந்துருது. அது மட்டும் இல்லாம ரியர் டீஃபாகர், வைப்பர் எல்லாமே நம்ம கொண்டு போயிருக்காங்க. டாட்டாவோட லோகோ இந்த ஒரு எம்போஸ் மாதிரி வந்திருக்கு. இது கீழே வந்து கேமரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஆல்ட்ராஸோட பேஜிங் வந்திருக்கு. ஃபான்ஸ் எல்லாமே நமக்கு நியூ ஸ்டைலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் பேனா பிளாக் ஃபினிஷ்ல இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு இது. ஸோ இந்த மாதிரி நிறைய கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் கொடுத்து லாங்ல இருந்து பார்க்கும்போது அப்பீலிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ரியர்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் டிசைன்ல வரக்கூடிய இந்த பம்பர் செட்டப் மட்டும் நமக்கு வந்து அந்த நார்மல் பிளாக்லயே கொடுத்துருக்காங்க. இது ஃபேட் ஆகுது. வெயில்ல நிற்கும் போது இந்த இடம் மட்டும் ஃபேட் ஆகுது. ஸோ இதையுமே அவங்க வந்துட்டு ஒரு பிரீமியமா கொடுத்துருக்கலாம். பேனா பிளாக் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இல்ல சில்வர் கலர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சென்சார்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டர் டைப்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டுமே எல்இடி தாங்க. கனெக்டிங் செட்டப்ல வர மாதிரி நம்ம கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸும் பார்த்துடலாம். ஸோ இங்க இடத்துல இது கீழே நமக்கு வந்து எலக்ட்ரிக் டெலிகேட்டரிஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியண்ட்டுக்கும் நமக்கு பார்சல் ட்ரே வந்துருது. அண்ட் பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 345 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பூட்ல லைட்டுங்கிறது இல்லைங்க. டாப் வேரியண்ட்லயுமே லைட் வரல, ஹூக் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே 3 kg கெப்பாசிட்டியில ஹூக் 2 சைடு நம்ம கொடுத்துருக்காங்க.
மற்றபடி ஸ்பேர் வீல்ஸ் எல்லாமே நமக்கு இதுக்கு அண்டர்லயே வந்துருது. ஸ்பேர் வீலோட சைஸை பொறுத்த வரைக்கும் 14 இன்ச் வீல்ஸா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து நமக்கு 16 இன்ச் வருது. ஸோ ஸ்பேர் வீல் வந்து 14 இன்ச் வீல்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் ஸ்பேர் வீலை மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அடுத்து செகண்ட் ரோட கம்ஃபர்ட் பார்க்கலாம். ஸோ டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான டோருங்க. ஸோ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ட்ராஸ்ல யூனிக் செல்லிங் பாயிண்டே தான் சொன்னாங்க, 90 டிகிரி ஓப்பனிங்கா இருக்கக்கூடிய ஒரு டோர் ஓப்பனிங் செட்டப் இது. பட் இது வந்து சில இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல், அதாவது உள்ள போறதுக்கு வர்றதுக்கு பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க போது ஈஸியா உள்ள போயிட்டு வந்துடலாம். ஸோ இங்கிலீஷ் நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் உள்ள வந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியா வர முடியும். பட் சீட்டு பொசிஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்க்ளைனிங் பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. அதாவது சீடன் டைப் கார்லாம் உட்கார மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால உள்ள வந்து கொஞ்சம் இறங்கி இப்படி உட்கார மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் செட்டப் கொடுக்குது. மற்றபடி நீ ரூம், லெக் ரூம், அண்டர் டை சப்போர்ட்லாம் ஓகேவா இருக்கு. அண்டர் டை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம், தனியா ஒரு குஷன்ஸ் நம்ம கொடுத்து எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்டர் டை சப்போர்ட்டுக்கு. ஸோ அதனால கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்கு. இறங்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தாங்க இருக்கும். பெரியவங்க வந்து எல்லாமே எங்கேயாச்சும் புடிச்சிட்டு இறங்குற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல தான் இந்த டோர் 90 டிகிரி ஓப்பனிங்மே நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் ஓப்பனிங்கா இது ஆகும்போது பக்கத்துல இருந்து செவ்வறு இருக்கு, இல்லை இன்னொரு வண்டி இருக்குங்க எல்லாமே ஈஸியா போய் தட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு போயிடுது. ஸோ அந்த டைம் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த 90 டிகிரி ஓப்பனிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் உள்ள வந்துட்டு போறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவேன். மற்றபடி ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஃப்ளோருங்க. ஸோ நான் வர முறை நீங்க பாத்துருக்கலாம், ஈஸியா உள்ள வந்துட்டு போக முடியுது. இந்த சைடு அந்த சைடும் டிரைவர் கோ டிரைவர் சீட்டுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு மேகசின் ஹோல்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஆம்ரெஸ்ட் பேக் சைடு ரியர் பேசஞ்சருக்கான ஏசி வென்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு 65 வாட்ஸுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 65 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால நீங்க லேப்டாப்மே இப்போ 65 வாட்ஸ் சப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் எதுவும் இந்த சைடு இல்லைங்க, ரியர் ரோக்கு ரைட்ஸுங்கிறது எதுவும் இல்லை, சைட்லயுமே இல்லை, ஃப்ரண்ட்ல மட்டும் தான் நமக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சிட்டிங் பொசிஷனிங் இங்கேயுமே பார்க்கலாம், கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்கு. கை வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்துருது, ஹேண்டில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹூக் 2 சைடுமே நமக்கு வருதுங்க. பிளஸ் ஹெட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டா கொடுத்துருக்காங்க. 4 ஹெட் ரெஸ்ட். ஸோ 4 பேர் கம்ஃபர்டபுளா போகலாம். 5 பேர் போறீங்கனாலுமே தாராளமா உட்காரலாம். ஸ்பேஸ் அந்த அளவுக்கு ஒரு லென்த் இருக்கு சீட்டு. இல்லைங்கும் போது ஆம்ரெஸ்ட்டுமே இருக்கு. நீங்க கம்ஃபர்டபுளா 4 பேர் அங்கிட்ட இங்கிட்ட ஒருத்தர் உட்காந்துட்டு நல்ல ஒரு பிசினஸ் கிளாஸ் மாதிரி நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் டோர் பேடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டாப் வேரியன்ட்ல வந்து நமக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் பிளஸ் 4 ட்வீட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ட்வீட்டர்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஆடியோ வைஸ் இன்னுமே நமக்கு நல்லா இருக்கு. மற்ற இதுக்கு முன்னாடி வேரியன்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது கிரியேட்டிவ் வரைக்கும் பார்த்தாலுமே நமக்கு ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் 4 கொடுப்பாங்க. பட் டாப் வேரியன்ட்ல 4 ட்வீட்டர்ஸ்மே 4 வருது. சில பிராண்ட்ஸ் எல்லாம் போகும்போது 2 ட்வீட்டர்ஸ் 4 ஸ்பீக்கர்ஸ்னு கொடுப்பாங்க. பட் இதுல இந்த ஆல்ட்ராஸ்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் 4 ட்வீட்டர்ஸ் வந்துருங்க. அண்ட் ஓப்பனர்ஸ், டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே சில்வர் கலர்ல கொண்டு போயிருக்காங்க. பாட்டில் ஹோல்டர் எல்லாமே நமக்கு நார்மலா வந்துட்டு பவர் விண்டோ சுவிட்சஸ் இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃப்ரண்ட் சீட்டுங்க. ஸோ டிரைவர் கேபின் எப்படி இருக்குங்கிற எல்லாமே நம்ம கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்டோட டோர் ஓப்பனிங்கே பார்த்தாலும் நமக்கு 90 டிகிரி ஃபுல் ஓப்பனிங் ஆகுது. ஸோ ரியரை விட ஃப்ரண்ட் டோர் வந்து நல்ல வைடான ஒரு டோரு. அது ஓப்பன் ஆகும்போது இன்னுமே ரொம்ப நமக்கு தள்ளி போற மாதிரி இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்து உட்காந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும்னாலுமே ரொம்ப இது பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப கை நீட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா. ஸோ இதை அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம், 90 டிகிரி இல்லாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியே கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கிரஸ் நீங்க பாத்திருப்பீங்க, நான் உட்கார்ந்தும் போது ஓகேவா தான் இருந்துச்சு, அதெல்லாம் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. நமக்கு டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வருது. ஸோ பியூர் வேரியன்ட்ல இருந்து இதுல நமக்கு வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்மார்ட்ல மட்டும் தான் வராது, அதுக்கு அடுத்த வேரியன்ட்ல ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பீக்கர்ஸ், ட்வீட்டர்ஸ், ஃப்ரண்ட் டோர்ல பாத்தீங்கன்னா 4 பவர் விண்டோ சுவிச்சஸ், ஓஆர்எம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிளா வரும். ஸோ அதுக்கான சுவிச்சஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி சில்வர் டோர் ஓப்பனர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்துருது. ஸ்டேரிங்க்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ டாப் வேரியன்ட்ல புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம், அது மட்டும் தான் இருக்கு, வேற எந்த சுவிச்சஸும் இல்ல. இந்த இடத்துல ஒரு காயின் ஹோல்டர் மாதிரி இருக்கு, வச்சுக்கலாம். இங்க போனட் ஓப்பனிங் வருது, இந்த இடத்துல ஃபியூல் ஓப்பனிங். ஸோ அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு நியூ லுக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. 2025 புதுசா கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டூயல் டோன் கிடையாது, ஒரு ட்ரிபிள் இல்ல ஒரு 4 கலர்னு சொல்லலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளாக் வருது, இங்க கிரேச். ஸோ இது ரூஃப் எல்லாமே அந்த ஒரு கிரேச்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் வேரியன்ட்டுக்கு ஈக்குவலாவே வந்திருக்கு. அந்த டியூன் க்ளோன்ட்டு வந்துச்சுல, அந்த ஒரு கலரே எடுத்துட்டு போயிருக்காங்க. சென்டரா பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் லைன் எல்லாம் போயிருக்கு, சில்வர் பினிஷ் அங்கங்க கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ், சைட் டோர்ஸ்ல எல்லாமே. ஸோ நிறைய ஒரு மல்டி கலரா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. இந்த டாப் வேரியன்ட்ல நமக்கு ஆம்பியன்ட் லைட்டுமே இருக்கு. ஸோ இன்ஃபோடைன்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு புது இன்ஃபோடைன்மெண்ட் 10.25 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கும் நல்லாவே இருக்குங்க. நமக்கு எல்லாமே யூஸ் பண்றதுல இருந்து எல்லாமே நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க.
கலர் தீமும் பார்த்தாலும் நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே சேம் மாதிரி ஒரு கலர் தீம்ல கொடுத்துருக்கிறது லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த தடவை இந்த 2025 அப்டேட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டச்சா நம்ம கொண்டு போயிட்டாங்க. ஸோ இங்க எல்லாம் ஸ்டேரிங்லையும் பாத்தீங்கன்னா இந்த லைட் லிமிட்டாவே வரும். ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டச் கண்ட்ரோலா இருக்க மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இப்போ நான் வந்து ஹசார்டு போடுறேன். ஸோ ஒரு சிங்கிள் டச்ல எனக்கு ஆன் ஆயிடுச்சு. பட் சம்டைம்ஸ் நம்ம டச் பண்ணிட்டு இது ஆன் ஆகுதா இல்லையாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட்டன்னா அந்த ஃபீல் நமக்கு தெரியும். பட் இது அந்த ஒரு ஃபீல் இல்லாம இருக்கு. எல்லாமே டச் கண்ட்ரோலா கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. எல்லாமே சென்சிட்டிவ் வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இப்போ 360 கேமராவே நான் டச் பண்றேன் பாருங்க. ஸோ டச் பண்ணோன்னு வந்துருச்சு நமக்கு. ஸோ அதனால இதெல்லாமே நல்லா இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 360 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கைட்லைன்ஸுமே வருது, வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸோட வருது. அண்ட் சென்ட்ரல் லாக் சுவிட்சுமே நமக்கு இங்கே தான் இருக்கு. ஸோ எல்லாமே யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. ஃபாக் லாம்பும் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் டச்ல எல்லாமே ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கு. டச் சென்சிட்டிவ் நல்லாவே இருக்கு. பட் லாங் ரன்ல இது ப்ராப்ளம் வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகம் தான் நமக்கு. அண்ட் ஸ்டேரிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ ரைட் சைடு வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ அதெல்லாமே இங்க வந்திருக்கு. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ஃபோன் அதெல்லாமே இங்க வந்திருக்கு நமக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு கம்ப்ளீட்டான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க நமக்கு போயிருக்கு. மற்றபடி IRVM பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட்லயுமே வந்து நமக்கு மேனுவல் அட்ஜஸ்டபிள் IRVM வந்திருக்கு, ஆட்டோ டிம் கிடையாது. அண்ட் சன்வைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கெட் ஹோல்டர், மிரர்ஸ் இங்க ஒன்று வந்துருது. சன்ரூஃப் வந்துருது, சன்ரூஃப் மாடல். ஸோ சன்ரூஃப் அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. லைட் வந்து இங்க இருக்குங்க, LED லைட்டா கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஹாலஜனா எல்லாமே LED நம்ம கொண்டு போயிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வருதுங்க டாப் வேரியன்ட்ல. பிளஸ் USB போட்டு 65 வாட்ஸ்க்கான ஒரு போர்ட் இங்கேயுமே இருக்கு. 12 வோல்ட் இருக்கு. அண்ட் லிவர்ஸ் எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. ஸோ லிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அல்ட்ராஸ்ல. ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொல்லுவேன். பட் ஓட்ட பழகிடும் நமக்கு. அண்ட் இங்கே நமக்கு ஹேண்ட் பிரேக் வருது. அதோட எண்ட்லையுமே வந்து சில்வர் கலர் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிளஸ் அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கப் ஹோல்டர் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓவரால் வண்டி லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. ஃபீச்சரோட வைஸும் நல்லாவே ஒரு பேக்கரா தாங்க இருக்கு. எலக்ட்ரிக்கலி ORM கூட அந்த அளவுக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவே போதும், நல்லா இருக்கும் மேனுவலா யூஸ் பண்ணும்போது. மற்றபடி எல்லாமே தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ட்வீட்டர்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கு. ஆனா இந்த 2025 அப்டேட்ல இன்னொரு மேஜரான விஷயம் பாத்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் அப்கிரேட் தாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்ங்கிறது இப்ப ஸ்டாண்டர்டா வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாம ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ESP எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அண்ட் ஹில் ஹோல் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ட்லயுமே கொடுக்குறாங்க. இது சேஃப்டி வைஸ் நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரோஸ் இப்ப நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,30,000 ஆரம்ப விலையா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு 7 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு. இந்த GST பிரேக் டவுனால கிட்ட ஒரு 70,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ரேட் வைஸ் நம்ம குறைஞ்சிருக்கு பேஸ் மாடலுக்கு. ஸோ இதுவே நீங்க டாப் வேரியன்ட் எல்லாம் போறீங்க போது கிட்டத்தட்ட 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் டிராப்ங்கிறது எக்ஸ்ஷோரூம் ரேட்லயே நமக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ ஆன் ரோட் காஸ்ட் வைஸ் பார்க்கல கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் வரைக்கும் பிரைஸ் டிராப்புங்க ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஒரு பிரைஸ் டிராப்புக்கு அப்புறம் இது ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிளா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம டீசல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹேட்ச் பேக் தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால டீசல் எடுக்கும் நினைக்கிறவங்க எல்லாமே இந்த டைம் வந்து ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான டைம்னு சொல்லலாம். ஸோ நீங்க எடுக்கணும் யோசிக்காம அந்த அளவு எடுத்தலாம். அந்த அளவுக்கு பிரைஸ் டிராப்புங்கிறது இந்த வெஹிக்கிள் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிவல்ஸா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹூண்டாயோட i20, மாருதி சுசுகில பாத்தீங்கன்னா பலேனோ, ஃபிரான்ஸ் இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது டிசைனிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் டீசல்லாம் போனீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும் நமக்கு. ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.